கடகராசிக்காரங்க எவ்வளவோ மன போராட்டங்களை தாண்டி தாங்க நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. மனசில் இருக்கக்கூடிய பல போராட்டம் இருந்தாலுமே அதை தாண்டி வாழ்ந்தாகணுமேங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே எவ்வளோ விஷயங்களை நீங்கள் பல்ல கடிச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. இன்பம் துன்பம் எல்லாமே சகஜம்தான் நீங்கள் உணராமலாம் இல்லை. வீட்லையா இருக்கட்டும் வெளியிலையா இருக்கட்டும், இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வீடு வீடு மாதிரி வெளியே இருக்கக்கூடிய இடமா இருக்கட்டும், தொழில் செய்யக்கூடிய இடமா இருக்கட்டும், எல்லாமே அதோட நிலையில் இருக்குதுன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் சொல்லலாம். எவ்வளோதான் மன போராட்டம் வாழ்க்கையில் கஷ்டம் இருந்தாலுமே வீட்லையா இருக்கட்டும் வெளியிலையா இருக்கட்டும், அன்பு காட்டுறதுக்கு ஒரு ஜீவன் யான்னு கேட்டிங்கன்னா சும்மா சொல்லக்கூடாது, இந்த கடகராசிக்காரங்க தான் சொல்லலாங்க. இந்த நேரம் எந்த கிரக மாற்றம் இருந்தாலும் சரிங்க, உங்கள் மனசில் இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை மட்டும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தாலே போதும், சிறப்பான பலன்கிறதே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க. அப்படி பார்க்குறப்ப கடகராசி அன்றர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் எத்தனையோ வழிபாடு செஞ்சுருந்தாலுமே குலதெய்வ வழிபாட்டு கூடவே கால பைரவருக்கு ஒரு சூட்சமமான விஷயம்தான். கால பைரவருக்கு ஒரு சில விஷயத்தை இந்த நேரம் நீங்கள் செய்கிறதால அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் நீங்கள் எப்படி செய்யணும், இதை நீங்கள் பரிகாரமாக கூட செய்யலாம். அந்த வகையில் எப்படிப்பட்ட விஷயத்தை நீங்கள் செய்யணுங்கிறது இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லியிருப்பாங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காண விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். பெரும்பாலுமே கடகராசிக்காரங்க இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட பலனை, அதாவது அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கால பைரவருக்கு ஒரு சில விஷயத்தை நீங்கள் செய்கிறது நல்லது தாங்க. அதாவது அதிகாலை நேரத்தில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 4 நிமிஷம், முன்னாடியும் பின்னாடி இருக்கக்கூடிய 4 நிமிஷத்தை பைரவ முகத்துன்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே பைரவருக்காக தீப ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்கிறது அற்புதமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது நீங்கள் வீட்டிலேயே கூட இல்லைன்னா சிவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய கால பைரவருக்கு நீங்கள் தீபேற்றி வழிபாடு செய்கிறதால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு. நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே நீங்கள் என்னதான் வளரணும்னு முயற்சி செஞ்சாலும் ஏதாவது ஒரு தடங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். சுற்றி இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், சொந்த பந்த வகையிலையாக இருக்கட்டும், உங்களுக்கு கிடைக்கிறதுக்குன்னே நிறைய விஷயங்கள் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. கண்திஷ்டி பாதிப்பு மட்டும் இல்லை, வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல கெட்ட சம்பவங்களுக்குமே இந்த வழிபாடுங்கிறது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே கடன் பிரச்சனையால் அவதிப்படக்கூடியவங்களா இருப்பீங்க. கடகராசிக்காரங்க உங்களுக்கு கடன் பிரச்சனைங்கிறது அதிகமாக நீங்கள் எப்பயுமே சிந்திச்சதில்லை. ஏன்னா உங்களுக்காக நீங்கள் எப்பயுமே கடன் பெற முயற்சி செஞ்சதே இல்லை. இருக்கிறத கொண்டு நீங்கள் வாழணும்னு ஆசைப்படக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க தான். ஏன்னா பணத்து மேலே உங்களுக்கு அதிகம் ஆசை இருக்காது. கடகராசிக்காரங்க வேலையை செய்கிறாங்கன்னா கூட வேலையில் பொறுத்த வரைக்குமே பணத்தை எதிர்பார்த்து இவங்க செய்ய மாட்டாங்க. ஒரு அர்ப்பணிப்புணர்வோட ஒரு வேலை உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அதை கண்ணுங்கருத்தமாக செஞ்சு முடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. வீட்லேயுமே அப்படி தான் பந்த பாசத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வேணும். சுற்றி இருக்கக்கூடியவங்க, சுற்றத்தார், நண்பராக இருக்கட்டும், குடும்ப உறுப்பினராக இருக்கட்டும், சொந்த பந்தம் இல்லாமல் வேணும்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ரொம்ப பாசக்காரங்கன்னு சொல்லலாங்க. காசு பணத்துக்கு இவங்க ஆசைப்பட்டதில்லை. பெரும்பாலுமே நீங்கள் நிறைய விஷயங்களை ஏமாற்றம் அடைகிறதுக்கு காரணம் இந்த ஒரு குணமாக கூட இருக்கலாம். ஆனால் கடகராசிக்காரங்க இந்த நேரம் உங்களுக்காக நீங்கள் எந்த விஷயமும் கடன் வாங்கியிருக்க மாட்டீங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலும் மற்றவங்களுக்காக யாராவது அந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் தான் உதவி செஞ்சாகணும்னு சொல்லியிருந்தா கூட, இல்லைன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க சகோதர சகோதரி வகையில் அவங்களுக்காக தான் அந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நிறைய கடன் பெறக்கூடிய முயற்சி செஞ்சுருப்பீங்க. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு எல்லாமே தள்ளப்பட்டிருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பீங்கன்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவங்க பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் மாலை வேளையில் ராகு காலத்தில் பைரவருக்கு மிளகு வடை மாலை சாத்தி ஒரு பூசணியில் மிளகு தீபம் இல்லைன்னா மற்ற பழங்களை கூட மிளகு தீபம் ஏற்றி அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சிங்கன்னா பல நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமண பாக்கியம் உள்பட, குழந்தை பாக்கியம் உள்பட உங்கள் வாழ்க்கையில் எந்த வித தோஷம் இருந்தாலும் சரி, ஜாதக ரீதியாக கர்ம வினைகள் ஆகணும்னா கூட, காரிய தடை நீங்கணும்னா கூட இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள். கடன் வாங்கி வட்டி அசலம் கட்ட முடியாமல் தவிக்கக்கூடியவங்க கூட ஞாயிறு காலத்தில் ராகு காலத்தில் கால பைரவருக்கு முந்திரி பருப்பு மாலை கட்டி செந்தாமரப்பூ, இந்த செந்நிறத்தில் இருக்கக்கூடிய பூ, அரளிப்பூ, செந்தாமரப்பூ மாதிரியான விஷயத்தை நீங்கள் ஏற்படுத்தி இனிப்பு பொருட்கள், இந்த கேரட் அல்வா, கோதுமை அரிசி பலகாரம், அவல், கேசரி, இந்த மாதிரி நீங்கள் சிவப்பு நிறங்களில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் நைவேத்தியம் விட்டு படையில் விட்டு நீங்கள் கால பைரவருக்கு தொடர்ந்து தீபேற்றி வழிபாடு செஞ்சிங்கன்னா இன்னும் சிறப்பான பலன் தாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. ஒரு தலவாழை இலை வச்சு அது மேலே நெல் ஒருபடி பரப்பி, அதுக்கு மேலே ஒரு தலவாழை இலை வச்சு பச்சரிசி ஒருபடி பரப்பி, குங்குமம் கொஞ்சமாக, மஞ்சப்பொடி, நெய் கலந்து அதை பரப்பி, அதை சுற்றி 5 எண்ணெயில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கலந்து
உங்களால் முடிஞ்ச 30 பழங்களில் மிளகு தீபம் ஏற்றி சௌமுக விளக்கு ஏற்றுறது ரொம்ப சிறப்புங்க. சௌமுக விளக்குங்கிறது 4 பக்கமும் எரியக்கூடிய தீபம். இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். இதை நீங்கள் மனதார செய்யணும். இந்த வழிபாட்டை செய்கிறப்ப பைரவி தேவி காயத்ரி மந்திரத்தை உங்களால் முடிஞ்சால் சொல்லிட்டு வர பாருங்கள். பைரவரை நீங்கள் இந்த நேரம் நமஸ்காரம் செய்கிறதும் பைரவருடைய மந்திரத்தை சொல்கிறது நல்லது தான். தெரியாதவங்க பைரவருடைய பேராவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்லிட்டு வர பாருங்கள். சகல ஐஸ்வர்யமும் குவியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. பெரிய பழத்தில் தான் தீபம் ஏற்றணும்னு இல்லை, உங்களால் முடிஞ்சது சின்ன பழங்களை கூட நீங்கள் தீபம் ஏற்றலாம். அப்படி முடியாதவங்க கூட நீங்கள் செய்யக்கூடிய ரொம்ப எளிமையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைரவருக்கு ஏலக்காய் மாலை செலுத்தலாங்க. ஒரு படி ஏலக்காயை பைரவர் பாதத்தில் வெத்தலை மேலே வச்சு நீங்கள் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை நிற்கக்கூடிய விஷயத்தை செஞ்சீங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் உடனே கைகூடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த விஷயத்தை செய்கிறப்ப வீட்டிலையுமே நீங்கள் இந்த ஈசானி மூலையில் தீபம் ஏற்றி கால பைரவரை நினச்சி நீங்கள் தொடர்ந்து மனதார தீப தூபம் வாசனை மலர்களால் நீங்கள் அர்ச்சனை செஞ்சு வீட்டை எப்பயுமே இந்த சாம்பிராணி மாதிரி வாசனை பொருட்களால் நீங்கள் தீப தூபம் காட்டி வாசனையாக வச்சுருந்து நீங்கள் இந்த ஈசானி மூலையில் பைரவரை நினச்சி நீங்கள் தீபம் ஏற்றுறப்ப கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. இந்த விஷயத்தை நீங்கள் ராக காலத்தில் தேய்பிரை நாட்களில் அஷ்டமி நாட்கள் செய்கிறது இன்னுமே சிறப்பான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். வளர்பிறை அஷ்டமி பௌர்ணமின்னா இன்னும் சிறப்பு தான். இந்த விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள், நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் சுக்கிரன் இந்த 2 கிரகமும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. மற்ற கிரகம் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சாதகமாக இல்லை தான். நீங்கள் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனாலுமே ராசிக்கு 8ஆம் இடத்துல கூட்டு சேர்ந்திருக்கக்கூடிய சனி ராகு சேர்க்கை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க பாருங்கள். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. இந்த நேரம் குளிர்ச்சியான உணவு அதிகம் எடுத்துக்கிறது வேண்டாம். ஆரோக்கியமில்லாத தரமில்லாத உணவு நீங்கள் வெளியில் எடுத்துக்கிறது வேண்டாம். உடற்பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். அடிக்கடி டென்ஷன் ஆகிறது வேண்டாம். இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே பாதிப்பு இல்லாமலாம் இல்லை. ஆனால் உங்களை விட உங்கள் வாழ்க்கை துணை திறமைசாலி. அதனால் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அதிகப்படியான வாக்குவாதம் செய்கிறது வேண்டாம். கொஞ்சம் அன்பாக நீங்கள் இருக்க பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் காத்திருக்குது. வருமானத்தை பொறுத்த வரைக்குமே சனி ராகு தோஷம் பெருமளவில் விளக்கக்கூடிய நேரம். அதனால் வருமானம் சிறப்பாக இருக்கும். என்ன ஒன்று வருமானம் ஒரு பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா செலவு கொஞ்சம் பின்னாடியே தான் இருக்கும். ஆனாலுமே சமாளிக்கலாம். பணப்பற்றாக்குறைங்கிறது கொஞ்சம் இந்த நேரம் இருக்கும். அதனால் பார்த்து செலவு செய்ய பாருங்கள். இந்த நெருங்கின சொந்த பந்த வகையில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் ஒரு நல்ல நிலையிலே இருக்காதுங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களை பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒற்றுமை கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதனால் அதிக நெருக்க அவங்ககிட்ட காட்டுறது வேண்டாம். வாக்குவாதம் செய்கிறது வேண்டாம். இல்லைன்னா மன நிம்மதி பாதிச்சிடும். ஏற்கனவே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் குழம்பி போய் தான் இருக்கிறீங்க. எதை செய்கிறது எதை விடுறதுனே தெரியாத குழப்பம் இருக்குது. அதனால் நெருங்கின உறவு வகையில் கொஞ்சம் இந்த நேரம் நெருக்கம் காட்டுறது வேண்டாம். ஏதாவது ஒரு புதிய முயற்சி செய்கிறீங்கன்னா அனுபவம் இல்லாத விஷயத்தில் செய்கிறது வேண்டாம். கொஞ்சம் தடங்கிறது இந்த நேரம் இருந்துகிட்டே இருக்கும். தடை இருக்குதுங்கிறதுக்காக அந்த விஷயத்தை நீங்கள் செய்யாமலே விட்டுருவீங்க. அதனால் இந்த நேரத்தில் புதிய முயற்சி இப்போதைக்கு வேண்டாம். இனி வரக்கூடிய நாட்களில் செஞ்சுக்கிறது நல்லது. திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சி சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் வரனை தேர்ந்தெடுக்கிறதுல இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துல பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் வேலை சும்மா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இந்த நேரம் மற்றவங்க கிட்ட நீங்கள் வேலையை ஒப்படைக்க வேண்டாங்க. ஏதாவது ஒரு குத்தம் குறை சொல்லக்கூடியவங்க கூடவே இருப்பாங்க. நிறைய பேர் யோசிப்பீங்க வேலையை விட்டுலாமான்னு. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அவசரப்பட்டுறாதீங்க, அவசர முடிவு எடுத்துடாதீங்க. இந்த நேரம் இது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது. இந்த நேரம் எவ்வளோ பாடுபட்டாலும் சரி கொஞ்சம் இருக்கிற வேலையில் கவனம் கொடுக்க பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம். தொழில் வியாபாரத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். நியாயமான வேலை கிடைச்சாலே போதும் நினைக்கக்கூடியவங்க எல்லாமே இருப்பீங்க. அதுவுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன அளவோட முதலீடு செஞ்சுக்கோங்க. அதிகமாக கொள்முதல் செய்கிறது வேண்டாம். நஷ்டம் ஏற்படாமல் இருக்கணும்னா சந்தை நிலவரத்தை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. பிரச்சனை கொஞ்சம் இருந்தாலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது சாதகம் முடியக்கூடிய வாய்ப்பு தான். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஓரளவு இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. கை நழுவு போன பல வாய்ப்பு உண்டாகும். கொஞ்சம் கடுமையான நீதி நிலைமை இருந்தாலுமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான். இந்த பண விஷயத்தில் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பு தாங்க. என்ன உங்கள் கூட இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் சுயநலமாக நடந்துக்க பார்ப்பாங்க. அதனால் இந்த நேரம் எல்லாருக்கிட்டையுமே எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். எதிர் தொல்லை இந்த நேரம் கொஞ்சம் அதிகம் தான். யாரையுமே இந்த நேரம் திருப்திப்படுத்த முடியாது. ஏதாவது ஒரு குத்தம் கூட சொல்லுவாங்க. அதனால் எல்லாமே மனசில் போட்டு குழப்பிக்கிறது வேண்டாம். உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தனி கவனம் கொடுத்துட்டு வந்தாலே சிறப்பான பலன் கண்டிப்பாக காத்திருக்குன்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்குமே வெளியில் போகிறது வேண்டாம். இந்த பொழுதுபோக்கு இந்த விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனம் செலுத்துறது வேண்டாம்.
படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். ஏன்னா கல்வி நிலையில் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு அனுகூலமான பலன் உண்டு. விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உழைப்பு கொஞ்சம் அதிகம்தான். ஆனாலுமே இந்த நேரம் நீங்கள் எதிர்பார்க்குற வருமானம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு சுமார் தாங்க. பழைய கடன் தொல்லை தீர்ந்துட்டாலும் போது நினைக்கக்கூடியவங்க தான் இருப்பீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்குமே இந்த கடன் வாங்குறது வேண்டாம். இந்த கால்நடை வழியில் கொஞ்சம் செலவு இருக்குது. அதனால் கால்நடைகளோட உடல்நல விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பு தாங்க. என்ன ஒன்று மனசில் கவலை இருந்துகிட்டே இருக்கும். எதிர்காலத்தை நினச்சி நீங்கள் அதிகமாக இந்த நேரம் சிந்திப்பீங்க. இது உங்களுக்கு உடல்நல தொந்தரவு தந்துடும். அதனால் கொஞ்சம் கவனம் பாருங்க. எதுவாக இருந்தாலும் நல்லதாக நடக்குங்கிற சிந்தனை அதிகப்படுத்துங்க. நிச்சயம் நல்ல மாட்டம் தான். வேலைக்கு வெளியில் போகக்கூடிய பெண்களாக இருந்தால் வேலை சும்மா உங்களுக்கு அதிகம் தாங்க. அலுவலக சூழ்நிலை பார்த்துக்கிட்டிங்கன்னா வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. அதனால் எந்த வேலையிலும் கவனம் கொடுக்க பாருங்கள். இந்த நேரம் உடல் உழைப்பும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எதிர்காலம் நினச்சி நீங்கள் அதிகமாக பயப்படுறீங்க. இந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. பயத்தை விட்டுட்டு நேர்மறை சிந்தனையோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் தான். கால வரைக்கும் இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்துக்கு நீங்கள் தீப ஏற்றி வீட்டில் மகாலட்சுமி தாயாருக்கும் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சிறப்பான பலன்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு உண்டுன்னே சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. வேலையாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி நண்பர்களே.